ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காருன்னா மகா சிவராத்திரிக்கு எங்கே வந்திருக்காரு? தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வந்திருக்காருன்னா இங்கே எதையும் நலத்திட்டங்களை பிடிங்கிட்டு போயிடவா? இல்லை, எந்த நலத்திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஒன்றிய கல்வி அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் 2000 கோடி ரூபாய் 2150 கோடி ரூபாய் உங்களுக்கு நான் ஒதுக்க மாட்டேன், கல்வி நிதி ஒதுக்க மாட்டேன், இந்த ஆண்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி நான் ஒதுக்கவே மாட்டேன், ஏன்னா நீங்கள் அந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் சேரலை அப்படின்னு சொல்லிட்டாரு. மேலும் அவர் என்ன கூடுதலாக சொல்லியிருக்காருன்னா ஆண்டுக்கு 5000 கோடி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டியது அவங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு நல்ல பொய்ய. அது ஒரு அமைச்சராக இருக்கிறவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வடக்கத்தியில் உள்ளவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கேயும் நிறைய பேர் அறிவாளிகள் இருப்பாங்க. தெரியாமல் கும்பமேளாவில் போய் முங்கிட்டு வரவன் அந்த ஜலத்தில் அந்த ஜலம் விட்ட ஜலத்தில் முங்கி எந்திரிக்கான், அவனுக்கு என்ன அறிவு இருக்குமோ தெரியலை, அது வேறு விஷயம். நம்ம அதுக்குள்ளே போகட்டாம், அதுக்குள்ளே நம்ம ஏன் போகிறோம்? நமக்கு அது ஏன் தேவையில்லை, அதுக்குள்ளே நம்ம போகண்டாம். போனவே அதில் அப்படி தான் இருக்கான்னு வச்சுக்கிடுவோமே. அந்த தர்மேந்திர பிரதான் சொல்வது மொத்தமே 5 ஆண்டுக்கும் 27,200 கோடி ரூபா தான் ஒதுக்கியிருக்காங்க அந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில். இது மொத்த இந்தியாவுக்கும் வருஷத்துக்கு பார்த்தா 5027 கோடி ரூபா தானா ஒரு வருஷத்துக்கு அந்த நிதி ஒதுங்குதே. எல்லா மாநிலங்களுக்கும் 5027 கோடி ரூபா தானா. அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 5000 கோடி ரூபாய் நாங்கள் கொடுக்க மாட்டாங்க. என்னடா இவ எங்கடா இருந்து இப்போ கணக்கெலாம் படித்தான்? ஏன் அந்த கணக்கு தெரிஞ்ச வேறு மொழியை எதையாவது திணிக்கணும்னு நினைப்பானா? ஏன் குஜராத்தி தெரியுமா? நம்ம பிரதமர் குஜராத்தில் பிறந்தவர், அவருக்கு குஜராத்தி தெரியுமா? ஆங்கிலம் தெரியுமா? தெரியாது. அவர் என்ன மும்மொழி கொள்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு? அதாவது பிஜேபிக்காரன் நல்லபடியாக சிந்திச்சு பார்த்தான்னா குஜராத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியணும். அவருடைய தாய்மொழி குஜராத்தி, அது அவருக்கு தெரியணும். அவருக்கு ஆங்கிலம் நல்லா தெரியணும். நல்லா தெரிஞ்சால் தானே அமெரிக்கா போய் ட்ரம்போடு இருந்து பேச முடியும். அவன் வச்சு வாங்குதான் இவர் கையை அப்படி கட்டிக்கிட்டு இருந்தார். அதுக்கு ஒரு கருத்து போட ஆனந்த விகடன் போட்டான்னு அவன் இணையதளத்தையும் முடக்கியாச்சு. ஆமாம், கருத்து சுதந்திரம் நம்ம நாட்டில் ரொம்ப பெருகி கிடக்கு போடாங்கிறேன். நல்லா பெருகி கிடக்கு, பரவாயில்ல, நல்லா 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 இருக்கு, வச்சுக்கிடுவோம். அதுவும் தெரியாது. மும்மொழி கொள்கையை பற்றி பேசுறதில்ல, உனக்கு தெரியாது. சமஸ்கிருதத்தை உள்ள புகுத்தணுங்கிய அந்த சமஸ்கிருத மாதிரி உங்கள் பிரதமருக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் என்ன செய்யும்? பொய் சொல்ல எல்லாம் வரும். பிரதமருக்கு பொய் சொல்ல நல்லா வரும். 15 என்ன இடத்துல பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லக்கூடாது. 15 லட்சம் ரூபா ஒவ்வொருத்தர் வங்கி கணக்குலையும் போடுவேன். அத்தனை பணம் வெளிநாட்டில் கருப்பு பணமாக இருக்குது. ஆமாம், இந்தியாவர்களுடைய கருப்பு பணம் வெளிநாட்டில் பதுங்கியிருக்கு. அதை நான் 3 மாதத்தில் தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு இந்தியர்களின் வங்கி கணக்கில் போடுவேன். நான் ஏமாந்தான் ஓட்டை குத்தியே விட்டான். சரி, அதுக்கு பிறகு 2வது ஏன்டா ஓட்டை போட்ட? ஏன் ஓட்டை போட்ட? ஓ, மிஷினு போட்டுட்டீங்கயா, என்ன கர்மாந்திரமோ போட்டேன். சரி, 3ஆவதும் போட்டுட்டியே, 240 சீட்டுக்கு வந்துட்ட. சரி, அவ்வளோதான். நான் கொஞ்சம் தனித்து பார்த்தேன், நீங்கள் தான்ப்பா கோட்டையை விட்டுட்டிய அப்படின்ட்டு வட மாநிலத்திலேருந்து சிலர் சொல்லுறது கேட்க. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் அமைதியாக நம்ம அயோத்தி தொகுதியிலேயே பீஸ் பிடிங்கி விட்டாங்க பிஜேபியை. அப்போ அவங்க கொஞ்சம் உணர்வு பூர்வமாக இருந்திருக்காங்க. இதுக்கு மேலே வேண்டாமையா, நாடு தாங்காது, நாசமாக போயிடும், அவன் மிஷினை வச்சு என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு கிடக்கான், கொஞ்சம் விழிச்சுக்கிடுங்கன்னுட்டு அயோத்தியில் ஏதோ பீஸை பிடுங்கினாங்க. ரைட்டு, நம்ம வரவேற்கணும். ஆனாலும் பாருங்கள், இங்கே தென் மாநிலத்தை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு போயிட்டார். ஒத்த கால் தூக்கிட்டு நான் உங்களை தாங்கி பிடிக்கிட்டு பிறகு சொல்லவே வேண்டாம், அடிவருடி. சாவர்கரை விட கேவலமான ஒரு பிறவி நிதிஷ்குமார் பீகாரில் இருக்கான். அந்த ஆளுக்கு ஏன்யா இந்த ஆசை? சாக போகிற வயசில்
இப்படி ஒரு ஆசை. இப்போ 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 கவுக்குக்கான எல்லா முயற்சியும் அந்த ஆள் செஞ்சிருவார். அவரை முதலமைச்சர் வேட்பாளராக பிஜேபி அறிவிக்காது, உடனே செங்கலை உருவார். ஆனால் செங்கலை உருவினாலும் அவருடைய மொத்த எம்பிக்கள் செங்கலையும் அவங்க உருவிக்கிட்டு போயிடுவாங்க. குதிரை பேரும் ஈஸியானதும் அவர் கட்சி காணாமல் போயிடும். நிதிஷ் என்ற பேரே சரித்திரத்தில் இருக்காது. பீகார் சட்டசபையில் கூட இருக்காது. போங்க, அந்த அளவில் ஆட்சியை போகிறான் பிஜேபிக்காரன். அது தெரியும், அவங்களுக்கு காலப்போக்கில் தெரியும். ஆனால் அந்த சந்திரபாபு நாயுடு கதையும் அதுதான் ஆகும், அப்படித்தான் ஆக போகுது. ஆமாம், கண்ணை மூடிக்கிட்டு பிஜேபி ஆதரிக்கிற சந்திரபாபு நாயுடு கதையும் அப்படி தான் ஆக போகுது. இப்போ பாருங்கள் மக்களே, அதாவது தொகுதி மறுசீரமைப்புன்னு கொண்டு வர போகிறாங்க. நாம் அறிஞ்ச அளவில் தான் நம்ம பேச போகிறோம். நமக்கு தெரியாத ஒன்று புரியாத ஒன்று நம்ம பேசலை, தெரிஞ்சது புரிஞ்சதை தான் நம்ம பேசணும். கேட்பது கேட்காதது என்பது மக்களுடைய மனநிலையை பொறுத்தது. நமக்கு என்ன ஆபத்து வருது அப்படின்னு மணி அடிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு, நம்ம கடமை. இதைத்தான் நம்ம செய்தோம். தொகுதி மறுசீரமைப்புங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் எடுத்தான். ஐயா சித்தராமையா கர்நாடக முதலமைச்சர் இன்னைக்கு கத்திட்டார். அவரு தன்னை மறந்து கத்தாரு. நாம தென் மாநிலத்துக்கு ஒரு கூட்டமைப்பு வேண்டும், ஐக்கிய முன்னணின்னு ஒன்று வேணும், வேற வழியே இல்லை. நம்மளை அரசியல் ரீதியாக வஞ்சிக்க பார்க்கிறார்கள், நம்மளுடைய பலத்தை குறைத்து விட பார்க்கிறார்கள். நாம புறக்கணிக்கப்படுவது மட்டும் இல்லை, துண்டாடப்படுகிறோம். தென் மாநிலங்கள் அதான் ஒரு காலத்தில் பெரியார் திராவிட நாடுன்னு தென் மாநிலங்களை குறி வச்சு தான் சொன்னார். அது இப்போ நடக்க போகுது. திராவிட நாடு அதாவது தனி நாடாக நான் புரிஞ்சுடுவோம் அப்படின்னு நான் நேரடியான அந்த வாதத்துக்கு வரல. திராவிட நாடாக அவர்கள் நம்மை கோடிட்டு காட்டுவதற்காக நம்மளுடைய பலத்தை, அதாவது பாராளுமன்றத்தில் நம்மளுடைய பலத்தை முழுமையாக குறைப்பதற்கான வேலையைத்தான் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ட்டு கொண்டு வர போகிறாங்க. அது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் 2021 கணக்கெடுப்பின் அடிப்படையில் கொண்டு வந்தால் நம்ம தமிழ்நாட்டுக்கான தொகுதி, பாராளுமன்ற தொகுதி 39 31 குறைக்கப்படும். சரி, நமக்கு மட்டும்தானையா குறையுதா? மற்றவளுக்கெல்லாம் குறையலையா? எல்லாத்துக்கும் தான் குறையுமே. என்னையா நீ குறைஞ்சா குறைஞ்சிட்டு போகுது, சம்பளமாவது குறையும் இல்லை. பேசுவன் இருக்கான், சம்பளம் குறையும் இல்லையா? நாட்டுக்கு மிச்சம் தானே, நீ ஏன் கணக்க அடிமா? இல்லை, தென் மாநிலங்களுக்கு மட்டும்தான் குறைய போகுது. ஏன்னா மக்கள் தொகை அந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிறத தென் மாநிலங்கள் மட்டும்தான் முறையாக கடைபிடித்து செயல்படுத்தி வந்தார்கள். இது நாள்காரும். அங்கே வட மாநிலத்தில் யாரும் அந்த குடும்ப கட்டுப்பாடு முறையெல்லாம் அமல்படுத்தலை. 1க்கு 10 பெற்றுக்கிட்டாங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 80 பாராளுமன்ற தொகுதி இருக்குது, நம்மகிட்ட இருக்க 39. நம்மளிலிருந்து 2 மடங்கு பெரிய மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்குது. 80 பாராளுமன்ற தொகுதி இருக்குது. அப்போ அங்கே தொகுதி மறுசீரமைப்பு, அந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு போனால் 91 பாராளுமன்ற தொகுதி அல்லது 93 பாராளுமன்ற தொகுதியாக 13 தொகுதிகள் ஏறுவதற்கு தான் ஏறுமுகம் தான் இருக்குது. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் கூட 4 தொகுதி ஏறப்போகுது, ராஜஸ்தானில் கூட 8 தொகுதி ஏறப்போகுது. அப்படி அந்தந்த மாநிலங்களில் வட மாநிலங்களில் தொகுதிகள் எண்ணிக்கை ஏறும். நம்ம மாநிலத்தில் தென் மாநிலங்களில் கணிசமாக தொகுதி எண்ணிக்கை குறைந்து போய்விடும். அப்படி குறைஞ்சா நம்மளுடைய பலம் குறைஞ்சு போதா இல்லையா? இது இன்னொரு மாற்று கணக்கு இருக்குது. ஆனால் இங்கே அமித்ஷா அப்படி சொல்லலை. எந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது அங்கங்கு அந்த ஊர்களைத்தான் நாங்கள் புரட்டி வைப்போமே அன்றி தொகுதி எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் ஏற்படாது. யார் எழுதி கொடுத்ததோ, இந்த புழுனி அண்ணாமலை அட்டுப்புழுகு கூட எழுதி கொடுத்துருக்கலாம். அதை அப்படியே அவர் பேசிட்டு போகலாம், புரியாமே பேசிட்டு போகலாம். ஒன்றிய அமைச்சர் புரியாமே தான் பேசிட்டு போகிறாரா அப்படின்னா, ஏன் நிதி அமைச்சரே இங்கே தமிழ் தெரிஞ்ச அமைச்சரே வெள்ளச்சதத்தை பார்வையிட ஆழ்வார் திருநேரி கோயிலை சுற்றி என்னையா இதில் மேடும் பள்ளமாக இருக்குது, தேரை எப்படி சுற்றி வரும்னே அப்படின்னு அவருக்கு எந்த கவலையை பாருங்க. என்னது தச்சனை தட்டில் போடு, ஏன் உண்டியலில் போடுத அப்படின்னு அரைச்சிட்டம் கொண்ட அம்மையார் நிர்மலா சீதாராமன் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்துக்கணும். எப்படிப்பட்டவங்க நம்ம நாட்டை ஆளுகிறார்கள் அப்படின்னு பார்த்துக்கிடுங்க. அது வேறு விஷயம் அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ இந்த அமித்ஷாச்சி இப்படி சொல்லிட்டு போயிருக்காரா இருந்துச்சு. ஆனால் இன்னொரு மாற்று வழியும் இருக்கு பாருங்க.
தொகுதியை 800, அதாவது 543 800 ஆக்குவதற்கு பரிசீலனை பண்ணுதாங்க. கிட்டத்தட்ட 50% அப்படியே கூட்டுதல் மாதிரி. அந்த 50% அப்படியே கூட்டுதல் மாதிரினா எப்படி தெரியுமா? நமக்கு என்ன தொகுதி வந்துடும் நினைக்கிய? நமக்கு தொகுதிகள்லாம் வராது. 39 இருக்கும். நம்ம மாநிலத்துடைய தொகுதிகள் அப்படியே தான் இருக்கும். ஆனால் வட மாநிலத்துடைய உத்தரப்பிரதேசத்துடைய தொகுதி எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 50-60 தொகுதி கூடி, 50 தொகுதி கூடி, 80 தொகுதி 130 தொகுதி ஆகிடும். மத்திய பிரதேசம் அதே மாதிரி, ராஜஸ்தான் அதே மாதிரி, மகாராஷ்டிரா அதே மாதிரி. ஏன்னா அவங்க எங்கெல்லாம் வலுவாக இருக்காங்களோ, பிஜேபி எங்கெல்லாம் வலுவாக இருக்கதாக தெரியுதோ அங்கெல்லாம் தொகுதிகள் 1.5 மடங்கு ஆயிடும். அப்படி ஆக்கி 800 ஆக்கணும் அப்படிங்கிற திட்டத்திலையும் இருக்குது ஒன்றிய அரசு. அப்படியானா நம்ம நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம். நம்ம நிலைமை என்ன ஆகும்? அப்போ சமச்சீர் விகிதாச்சார அடிப்படையில் தான் தொகுதி கூட்டப்படணும். நீங்கள் 800 ஆக்குங்க, 800 ஆக்குதா இருந்தால் விகிதாச்சார அடிப்படையில் நமக்கு தொகுதிகளை கூட்டித்தர வேண்டும். நீங்கள் இப்போ எல்லா பக்கமும் சரியா 40% வச்சு கூட்டுதோம், அதெல்லாம் 50% வச்சு கூட்டுதோம் தொகுதியை அப்படின்னா 50% கூட்டுதோம்னா உத்தரப்பிரதேசத்தில் 120 தொகுதி ஆகும், நம்ம தமிழ்நாட்டில் 60 தொகுதி ஆகும். அப்படி தாங்க. கர்நாடகாவில் 42 தொகுதி ஆகும், இப்போ கேரளாவில் 30 தொகுதி ஆகும். அப்படி எங்களுக்கு கூட்டித்தாங்க. விகிதாச்சாரம் அந்த பெர்சன்டேஜ் அடிப்படையில் நீங்கள் தொகுதியை கூட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வட மாநிலங்களும் தொகுதி உயரத்தான் செய்யும், தென் மாநிலங்களும் அதே விகிதாச்சார அடிப்படையில் தொகுதி உயர்ந்துட்டு போட்டு அதை செய்துதாங்க. அதை ஒருபோதும் பிஜேபி செய்யாது. வட மாநிலம் ஒரு 4 மாநிலத்தை அவர்கள் கைப்பற்றினாலே போதும், ஆட்சிக்கட்டிலில் ஏறிவிடலாம். நம்ம தென் மாநிலங்கள் என்ன கூவன் கூவினாலும் காதில் ஏறாது. ஆமாம், தமிழ் தெரியாது போடா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். நாம் என்ன ஆங்கிலத்தில் பேசினாங்க, தமிழ் தெரியாது போடா அப்படின்னு. அவனுக்கு ஆங்கிலம் தெரியாது என்பதனாலேயே நம்ம மேலே இந்தியை திணிக்க பார்க்கான். இங்கே உள்ள அயோக்கியப்ப அண்ணாமலை சொல்லதான், இந்தி தெரிந்து விட்டால் பிரதமர் பேசுவதை தெரிந்து கொண்டு மக்கள் அவர் பின்னாடி ஆட்டு மந்தை என போய்விடுவார்கள். ஏடா, நீ ஐபிஎஸ் படிக்க வச்சதே இங்கே உள்ள பெரியாருடைய சித்தாந்தம். ஆனால் நீ ஆடு மேய்க்கவன ஐபிஎஸ் படிக்க வச்சது அவருடைய சித்தாந்தம். ஆனால் நீ என்ன பண்ணுது, அங்கே போய் இப்படி கூட கும்பிடு போடுத கிரிக்கெட் பயிலே. இவனெல்லாம் என்னன்னு சொல்ல இவன் பேசுதான் பாரு. இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் தமிழ்நாட்டில் பெருகி கொண்டிருக்கிறார்கள். இது அப்படித்தான். நான்லாம் ஒரு தேநீர் கடைக்கு போக மாட்டேன். அதாவது ரெகுலராக போய் தேநீர் குடிக்கிறது தான். மதிய நேரம் இல்லை காலை நேரம் போய் தேநீர் குடிக்கிறது. அந்த கடை பையன் திடீர்னு 3ஆவது மொழி வந்தால் என்ன, உங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றி? தம்பி, 3ஆவது மொழி படிக்கக்கூடிய அளவில் நம்ம பிள்ளைகள்கிட்ட இப்போவுமே ஒரு கணித பாடம் எடுத்து படிக்கணும். இப்போ கணிதம், இயற்பியல், வேதியியல் அப்படின்ட்டு பாடம் போகுது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகுது. இந்த பாடங்கள் அவங்களுக்கு மிகவும் கனமாக இருக்கிறது, படிக்க முடியலை, அதிக மார்க் பெற முடியலை. அப்போ நம்ம பிள்ளைங்கள் அதிக மார்க் அதில் கவனம் செலுத்தி பெற்றால்தான் முக்கியமான இடத்துக்கு போக முடியும். முக்கியமான தளத்துக்கு முக்கியமான படிப்புகளை பெறுவதற்கு இந்த +2 மதிப்பெண் பெரிய உதவியாக இருக்கும். அப்போ அதை எடுத்து அவங்க போகணும்னா இதில் கவனம் செலுத்தி படிக்கணும். நீ 3ஆவது மொழியையும் ஒன்று படிக்கணும்னா ஆங்கிலத்திலே நமக்கு வரல. 37-47 மதிப்பெண்ணில் தான் நம்ம பிள்ளைங்க இருக்குது. நான் இப்படி ஒரு பதிவை ட்விட்டரில் போட்டால், உங்களுக்கு கற்றல் குறைபாடு இருக்கிறது ஒரு மேதாவி, அதாவது ஆரியபுத்திரி பிஜேபி மொத்தமாக கற்றல் குறைபாடு நமக்கு இருக்கா? சரி, நமக்கு கற்றல் குறைபாடு தான், பிள்ளைங்களுக்கும் அதே நிலைமை தானே இருக்குது. 3ஆவது மொழியை ஒன்று கொண்டாந்து திணிப்பேன்னா, அல்ல நான் பிடித்த மொழி எனக்கு தருவியா? அந்த பையன்கிட்ட கேட்டேன். நான் பிடித்த மொழி எனக்கு பிடிக்கிறது ஒரு மொழி மலையாளம் பிடிக்கும்பா. எனக்கு அண்டை மாநிலம் மலையாளம், எனக்கு அதனால் மலையாளம் பிடிக்கும். அதனால் மலையாளத்தை எனக்கு பாடமா தா அப்படின்னு என் பிள்ளை கேட்குன்னா நீ அதை கொடுத்துருவியா? ஒரு 22 மொழிகள் அரசனுடைய அலுவல் மொழி. அப்படி இருக்கும்போது நீ அதை என்ன பண்ணுவ சொல்லு பார்ப்போம். 22 மொழிகளையும் நீ பாடமொழியாக வச்சிருவியா? ஆசிரியர்கள் நியமனம் பண்ணிருவியா ஒவ்வொரு பள்ளிகள்லையும்? ஏன் அப்படி நியமனம் பண்ணாங்கன்னா யார் விரும்புகிறாங்களோ அந்த படிப்பை படிக்க முடியும்.
ஆங்கிலமே நமக்கு வரல, அரைகுறையாக இருக்கும். நல்ல டேலண்டாக இருக்க பிள்ளையே தான் ஆங்கிலம் சரளமாக பேச எழுத வருது, எல்லாருக்கும் வரல. எம்ஏ படித்த பிள்ளைகளுக்கு இங்கிலீஷில் எம்ஏ டிகிரி படித்த பிள்ளைகளே ஆங்கிலம் சரளமாக பேச எழுத வராமல் இருக்குதா பைத்தியக்காரங்களாம் அப்படிங்க ஒவ்வொருத்த அந்த தேநீர் கடை தம்பிகிட்ட சொன்னான். அவன் போயா உனக்கு அணியும் தெரியும் அப்படின்னா. சரி இவன் வந்து அந்த பிஜேபிக்கு இருக்கேன், இவன் கடையில் போய் நம்ம பைசா பதவியாக இருந்தாலும் இவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற தீர்மானத்தில் மாறி நாங்கள் போகல. அப்படிதான் இருக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கவன் தான் சுத்த தமிழனாக இருக்க முடியும், தமிழை உயர்த்தி பிடிப்பவனாக இருக்க முடியும், தமிழை வைத்து வாழ்பவனாகவும் இருக்க முடியும். இல்லைன்னா தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அத்தனையும் அழித்து விட்டு இந்திக்குள்ள போய் தலையை கொடுத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா நம்ம பிரதமருக்கு குஜராத்தி தெரியாது, அவருடைய உண்மையான மொழி குஜராத்தி அது தெரியாது, பீகாரிக்காரனுக்கு பீகாரி தெரியாது, போஜ்பூரி தெரியாது. இப்படி எத்தனை மொழிகள், ஆயிரக்கணக்கான மொழிகள் இந்தியாவில் இருக்குப்பா. இந்தியை மட்டும் தூக்கி பிடிக்க ஏன்டா கண்ணி.